கார்பரேட்டர் ஃப்ளோட் பஞ்சர் ஆயிடுச்சு சார். நாளைக்கு வாங்கி போட்டு தான் வண்டி எடுக்க முடியும். மெட்ராஸ் போறதுக்கு இப்ப பஸ் இருக்குமா? இந்த நேரத்துக்கு மேல ஏதுமா பஸ்? பக்கத்துல லாட்ஜ் இருக்கு, தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில வந்து வண்டி எடுத்துட்டு போலாம். வேற வழி போங்க. வா. இதுக்கு காதலியோட பதில் என்ன தெரியுமா? தலைவா கொஞ்சம் காத்திரு, வெட்கம் போனபின் என்னை சேர்த்திரு. இது ரசிக்கிற நிலைமையில நான் இல்ல கோபி. என்னாச்சு? இது ஒரு மூணாந்தர லாட்ஜ். சிரிச்சுக்குங்க. காலையில நான் முழிச்ச முகம் சரியில்லை. வழக்கமா நீ யார் முகத்துல முடிப்ப? பூனைக்குட்டி முகத்துல. என்ன கோபி, ஒரு கட்டில் தான் இருக்கு? சிங்கிள் ரூம். ஏ டபுள் ரூம் கிடைக்கலையா? இல்லன்னுட்டா. வெரி குட். ராதா, ஏன் இப்படி சிடுசிடுன்னு இருக்க? என்னாச்சு இப்போ? இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் நான் நினைக்கல கோபி. இந்நேரம் எங்க அம்மா துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட நிலைமையை விளக்கி சொல்லி சமாளிச்சுக்கலாம். சரி படுங்க. ராதா, எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இருக்கலாமா? இப்ப என்னத்த பேசுறது, ரொம்ப டயர்டா இருக்கு. ராதா, இங்க வாயேன். Come and see. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நிலாவையே பார்த்துட்டு இருக்கலாம் போல தோணல? அதுக்கு ரூமே எடுத்துக்க வேண்டாம். அங்க என்ன பார்வை? அதே மாதிரி இங்கே இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாக்குறேன். கற்பனைய ரொம்ப ஓட்டிடாதீங்க, அப்புறம் கஷ்டமா போயிடும். ராதா, வர்ற மே மாசம் நிச்சயமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கு போறோம்ல? இப்பயே உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஆன்சர் டு மை பாயிண்ட். ஆமா, கல்யாணம் செஞ்சுக்க போறோம். எந்த பக்கத்துல இருந்து என்ன தடை ஏற்பட்டாலும் அதை உடச்செறிஞ்சு நம்ம ஒண்ணாயிடும் இல்லையா? ஆமா. அப்போ உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன். என்ன? ஒரே ஒரு கிஸ். கோபி, பெண்களின் அதரங்கள் பேரின்பம்னு ஒரு கவிஞன் சொல்லியிருக்காரு. அத முதல் தடவை சுவைச்சு பார்க்க ஆசைப்படுறேன். நோ கோபி, நாட் நோ. ஐ மீன் கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இல்ல. I must have it now. கோபி, நோ கோபி, I'm sorry. நீங்க என்ன போஸ்ட் பண்ண உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்துட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. கதவை தாப்பா போட்டுக்க, நான் வெராண்டாவில் படுத்துக்கிறேன். வேணா கோபி, நீங்க இங்கே இருங்க. எனக்கு தூக்கம் வராது, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். கோபி, கல்யாணத்தை பத்தியும் முதலிரவு பத்தியும் நான் என்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்தணர்கள் மந்திரம் ஜபிக்க, மங்கள வாத்தியம் இன்னிசை முழங்க, பந்தமித்திரர் அட்சதை தெளிக்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க. உங்க கை என் தோள்ல பட்டு என் உடம்பெல்லாம் புல்லரிக்கும். ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டேன். நாம மணவரைய சுத்தி வருவோம். நான் அம்மைய மிதிச்சு அருந்ததிய பாப்பேன். என் கால் விரல்ல மெட்டிய போட உங்க கை விரல்கள் தடுமாறும். என்னோட ஏக்கத்தையும் உங்க தவிப்பையும் தீர்த்துக்கிற அந்த முதலிரவும் வரும். அலங்கரிக்கப்பட்ட கட்டல்ல நான் எப்படா வருவேன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. 4 பெண்கள் என்ன உள்ள தள்ளி விடுவாங்க. நான் பால் சம்போடு உங்க பக்கத்துல வருவேன். நீங்க சொந்தம் வாங்கி வைப்பீங்க. நான் படார உங்க கால்ல விழுவேன். நீங்க என் தோளை பிடிச்சு தூக்குவீங்க. அப்படியே கட்டி அணைச்சுக்குவீங்க. நான் வெக்கத்துல உங்க நெஞ்சில முகத்தை புதைச்சுக்குவேன். இதெல்லாம் இல்லாம எங்கேயோ யாருக்கும் தெரியாம
ஒரு மூணாந்தர லாட்ஜ்ல விபத்து மாதிரி இது நடக்கணுமா? ஐம் சாரி ராதா, என்ன மன்னிச்சிடு. ஆசை அடக்க முடியாம எனக்கு மனைவியாக போறேங்கிற உரிமையில உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேன். அது தப்புன்னு இப்ப மனப்பூர்வமா ஃபீல் பண்றேன். இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துடு, நானும் மறந்துடுறேன். I know. My Gopi is a gentleman. உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி பூரா வெளியே தங்கிட்டு வருவ. போனது போனி அப்படியே தொலைஞ்சு போயிருக்கலாமே. உன்னை பத்தி எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். என் முகத்துல கரிய பூசிட்டியாடி பாவி. அம்மா, நேத்து உன் மாமா வந்திருந்தாரு. நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதா சொல்லியிருக்காரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? இப்ப புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு எவ்வளவு பெரிய கத்தி என் கழுத்துல விழ காத்திருக்குன்னு. இந்த ஆபத்துல இருந்து இதை காப்பாத்துற பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம்பா. யாரு இது? பேரு ராதா, பெண்கள் கல்லூரியில BA ஃபைனல் இயர் படிக்கிறான். வணக்கம் ஐயா. இருக்கட்டும். ஐயா, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓஹோ, உங்ககிட்ட கேட்டு முடிவு சொல்லலாம்னு கூட்டிட்டு வந்தேன். அழகா அடக்கமா இருக்குது. தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். அமோகமா இருக்கு. வெகு. ஆசிரமத்துல வளர்ற குழந்தை. வாமா. குழந்தைன்னா ராதாவுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியா? உனக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஆனா அளவுக்கு மேல பெற்றுக்காதே அவசியம். ஆசிரமத்தை எல்லாம் சுத்தி காட்டுப்பா. ராதா, ஓமா. கோபி, பஸ் வந்துருச்சு. நான் புறப்படுறேன். இதே பஸ்ல தான் போகணுமா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அடுத்த பஸ்ல போலாமே. ஏற்கனவே லேட்டு. இதுக்கே நான் அம்மா கிட்ட டோஸ் வாங்கணும். நான் வரேன். மறந்துடாதீங்க, காலையில 9 மணிக்கு. ஓகே. என்னப்பா, என்ன கடை மூடலையா? கடைசி பஸ் தான் கணக்கு. அப்படியா? ஆமா சார். சரி, குள். மச்சி, அங்க பாடுற ஒரு பச்சி வருது. அடேங்க அப்பா, இது ஐட்டம். சினிமா ஸ்டார் கணக்காக்கு இது. நடையா இது நடையான்னு பாடணும் போல கேதுடா. ஏண்டா, நீ டூயிட் பாடிதான் கட்டி பிடிப்பியா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.